மாந்திரிகம், ஆன்மீகம், சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய கூட்டங்கள் நிறைய இருக்கு. பட் இந்த மாதிரியான விதத்துல மாயாஜாலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை திணிக்கிறதோ, ஒரு மூட நம்பிக்கையை திணிக்கிறதோ எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க பாக்குறீங்க? ஸ்கேம் இருக்கு, ஸ்கேம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஆங்கிலேயர் நம்ம நாட்டை நம்ம கிட்ட இருக்க பொருள் செல்வத்தையும் தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் அடிச்சுட்டு போயிட்டான், கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான், அதுக்காகத்தான் வந்தாங்க. அது ஒரு மூடத்தனமான ஒரு வாதம். அது கிடையவே கிடையாது. அவன் இங்க வந்தது முதல் என்ன இதுன்னா, அவனோட நோக்கம் என்னன்னா, சித்தர்கள் பொய், மாந்திரிகம் பொய், இதெல்லாம் பொய்ன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஆன்மீகம் இல்லையா, இல்லை இந்த மாதிரியான மாந்திரிகம் இல்லையா, இல்லை மூலிகை வித்தை இல்லையா, இல்லை தெய்வ வழிபாடு இல்லையானா அப்போ அங்கே ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? அப்போ இவங்க சித்தர்களை தான் இந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாங்களா அப்படிங்கிற மாதிரி. குருமார்கள் இது இருந்தது, ரிஷிமார்கள் இருந்தாங்க, முனிவர்மார்கள் இருந்தாங்க. இப்போ இருந்த ஒரு குழுவாக தானே இருந்தாங்க, ஒரு கூட்டத்துக்கான தலைவன். இன்னைக்கும் நம்ம ஏன் முருகனை ஒரு தலைவன் கடவுளுங்கிற கான்செப்ட்ல சிலர் கொண்டு போறாங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, முருகனை பொறுத்த வரைக்கும் முருகன் ஒரு இனத்துக்கான தலைவன். இப்போ இன்னைக்கு பல பேர் கடன் 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 சொல்லி சுத்திட்டு இருக்கானுங்க. இப்போ கடன்னா எப்படி வந்துடும்? கடனுக்கு எந்த தெய்வமாவது நிற்குமா? இன்னைக்கு கடனுக்கு பல பேர் பரிகாரம் சொல்லியிருக்காங்க. எந்த தெய்வமும் கடனுக்கு பரிகாரம் சொன்னதை கொடுத்ததா சரித்திரம் கிடையாது. கோயிலுக்கு ஓடினாக்கா கடன் தீர்ந்துடுமா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ சித்தர் பெருமக்கள் நான் ஏன் குறிப்பிட்டேன்னா, இவங்கெல்லாம் ஒரு ஆராய்ச்சியாளர்கள். அவங்க என்னன்னா ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கோ இல்லை ஒரு விஷயம் இது நடக்குதான்னு இது பண்றதுக்கோ அவங்க பண்ணவங்க இதெல்லாம் ஞானம் பெற்றவங்க. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு நம்ம கூட வராகி சித்தர் மறைமொழியாளர் தான் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். வணக்கம். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கு வராகி நேசிப்பது மட்டும் வணக்கம். இப்போ இருக்கிற நம்மளுடைய இந்த ஜென்ரேஷன்ல அறிவு எவ்வளவோ வளர்ந்துருக்கு, அறிவியல் எவ்வளவோ வளர்ந்துருக்கு. ஆனால் அதை தாண்டி மாந்திரிகம், ஆன்மீகம், சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய கூட்டங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக எனக்கு யார் நம்புறது என்னெல்லாம் தெரில. பட் இந்த மாதிரியான விதத்தில் மாயாஜாலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை திணிக்கிறதோ, ஒரு மூட நம்பிக்கையை திணிக்கிறதோ எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா இது எனக்கு தொடர்ந்து என் மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்குள்ளார போயிட்டோன்னா ஓகே, ஆன்மீகம் நான் வந்துடுறேன் அப்படின்னா அதுக்குள்ளார எக்கச்சக்க மூட நம்பிக்கைகள் குவிஞ்சிருக்கே. அது எப்படி நான் எடுத்துக்கிறது ஆன்மீகம் அப்படின்னு? இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி நம்பி ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? இப்போ ஆன்மீகம் பொய்யா, மாந்திரிகம் பொய்யா அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. இது ஒரு ஸ்கேமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் அது போக சித்தர் பெருமக்கள் பேரை சொல்லிட்டு, இப்போ நீங்க கேட்கறது சித்தர் பெருமக்கள் பேரை சொல்லிட்டு எத்தனை காலத்துக்கு இப்படி ஏமாத்திட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. இப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சித்தர் பெருமக்களும் இன்னைக்கு இருக்கிற எதையுமே நம்ம நன்மையாக பார்த்தா நன்மை, தீமையாக பார்த்தா எல்லா விதத்துலையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் முழுக்க பொய்யும் கிடையாது, அது ஸ்கேமும் கிடையாது, மோசடின்னு சொல்கிறது எல்லாமே உண்மையும் கிடையாது. முதல்ல ஆன்மீகம் சார்ந்து வர மோசடிங்கிறது அது முழுக்க உண்மை கிடையாது. மோசடின்னு சொல்லி வர எல்லா விஷயங்களும் உண்மையும் கிடையாது. நம்ம அதில் நம்மளோட சுய அறிவை கொண்டு இது உண்மையாக பொய்யாங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ சித்தர்கள் பேரை சொல்லி ஏமாத்துறீங்க, ஆன்மீகத்தை பேரை சொல்லி ஏமாத்துறீங்க, மாந்திரிகங்கிற பேரில் ஏமாத்துறீங்கிற ஒரு கருத்து இருக்குது. இப்போ சித்தர்கள் இருந்தாங்களா, நம்ம அந்த ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் நம்ம பேசும்போது கூட அந்த ஒரு சில விஷயத்தை நம்ம கோட் பண்ணால் அதை நம்ம இது சொல்ல. இப்போ சித்தர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் இருந்தாங்களா இல்லையா, இல்லை சித்தர்கள் இந்த விஷயத்தெல்லாம் மாந்திரிகத்தெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போகலாம். எல்லா விஷயத்துலையும் ஸ்கேம் இருக்குது, ஸ்கேம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. சித்தர்களை பொறுத்த வரைக்குமே கேள்வியாக நீங்கள் வைக்கிறீங்க. எல்லாரும் பொதுவாக சில இருக்க அறிவுஜீவிகள் என்ன பண்ணாங்க, சித்தருங்கிறதே ஒரு ஸ்கேமு, அவங்களாம் இருந்தாங்களா இல்லை தான் கிடையாது, அவங்களாம் இதெல்லாம் சொல்லிட்டு போகல அப்படிங்கிறது. இப்போ சித்தர்கள் சொல்லலை, சரி ஓகே, சித்தர்கள் இல்லை, வெளிநாட்டில் இந்த மாதிரியான சித்தர்கள் யாராவது இருந்திருப்பாங்க, அறிஞர்கள் இருந்திருப்பாங்களா அவங்களுக்கு தெரிஞ்சு இருந்திருப்பாங்களா? அவங்க யாராவது சித்தராக வாழ்ந்திருக்காங்களா? இல்லை, வெளிநாட்டில் அறிஞர்கள் இருந்திருப்பாங்க, அவங்க ஒரு சித்தர்களாவோ துறவியாவோ வாழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது இங்கே இன்னும் அதுக்கு முன்னாடி இன்னமும் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் எதுக்குன்னா, நம்மளோட அந்த சித்தர் மார்க்கத்தையும் நம்மளோட ஆன்மீகத்தையும் ஸ்கேம்னு சொல்கிறதோ இல்லை பொய்ன்னு சொல்கிறதோ அதுக்கான விளக்கம் தான். மேட் இன் ஜெர்மனின்னு வரும், மேட் இன் இத்தாலின்னு வரும், மேட் இன் ஜப்பான் வரும், மேட் இன் கொரியான்னு வரும். இப்படி எல்லா கண்ட்ரியிலேருந்தும் எல்லாம் அவங்களோட முதல்ல பார்த்தீங்கன்னா ஜெர்மனியிலேருந்து தான் நிறைய விஷயங்கள் மேட் இன் வந்துட்டு இருந்தது.
ஆனால் இந்தியாவில் இருந்து, ஏன்னா அப்போல்லாம் இங்கே இந்தியாவில் என்னென்ன முட்டாங்களா இல்லை முட்டா பசங்க நினச்சிட்டாங்க. அப்போ எதுவுமே எல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் இன் ஜெர்மனி, மேட் இன் இட்டாலி அப்படின்னே வந்துட்டு இருந்தது. இப்போ நான் இப்போ அறிஞர் பெருமக்களை ஒருத்தர் சொன்னேன் தெரியுங்களா, அவரோட பேரை இங்கே தேடி பாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இத்தாலியில் ஒரு பெரிய அறிஞர், அவர் ஒரு தூய துறவி. துறவின்னா நம்ம இங்கே வந்த சித்தர் பெருமக்கள், இங்கே நம்ம சித்தர்னு சொல்லுவோம், அங்கே அவர் சித்தர் கிடையாது, அவர் ஒரு அறிஞர் பெருமக்கள், ஒரு துறவி. இப்போ அவர் யார் அப்படின்னு பார்த்தாக்கா அவரோட பேரை, ஏன்னா நம்ம இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாக்கா அதை தேர்ற ஞானம் கூட இருக்குல்ல, சார்ஸில் சொல்லிட்டோனோ இவரா அப்படின்னு போயிடுறாங்க. இத்தாலியில் வாழ்ந்த ஒரு அறிஞர் இங்கே வராரு, எங்கே இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. இந்தியாவில் ட்ராவல் பண்ணி அவர் எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. ஆனால் தமிழ்நாட்டில் எங்கே வராரு பார்த்தீங்கன்னாக்கா மதுரைக்கு வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு இங்கே இருக்காக வராரு அப்படின்னு பார்த்தா அவரோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1680. அவர் அப்போ பிறக்கிறாரு. 1700 காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வராரு. இந்த அவர் யார் அப்படின்னு பார்த்தாக்க, சரி இவ்வளோ விளக்கம் சொல்லிங்கன்னா அவர் யாருன்னா வீரமா முனிவர். நம்ம சித்த பெருமக்களை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, இவர் யாருன்னு கேட்டாக்க இங்கே வளர்ந்த இங்கே பிறந்த தமிழ் குடிக்கான சொந்தம் கிடையாது, இந்த சித்த பெருமக்கள் கிடையாது. இவர் ஒரு இத்தாலிக்கான சொந்தக்கார். இப்போ அங்கேருந்து அவர் ஒரு ஆங்கிலேயர். அவர் எதுக்கு இங்கே வரணும்? இங்க அப்ப அவர் என்ன அவர் பாடிருக்காரு, இலக்கணத்தை தானே படிச்சாரு. தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கணங்கள், தமிழ் வரலாற்றை தானே சரி படிச்சாரு. அது எங்க இலக்கணம் எங்க இருந்து வந்தது? இங்க தமிழ்ல இருந்து தானே வந்தது. ஆமா, தமிழ்ல அவர் இருந்து தான் வந்தது. எதெல்லாம் பத்தி பேசியிருக்காருன்னு இன்னும் நிறைய உள்ள டெப்தா போய் பாருங்க. அவர் இங்க இருக்கிற இலக்கண நடையில அவர் இயேசு கிறிஸ்துவோட அந்த அவரோட வளர்ப்பு தந்தையரை பத்தி ஒரு காவியமே படைச்சிருக்காரு. புரியுதுங்களா? இங்க இப்போ சரி சித்தர் பெருமக்கள் என்ன பாடல்கள் ஏற்றுறாங்க, இதெல்லாம் என்ன பண்ணாங்க, இலக்கிய நயத்தோட படிச்சாங்க. அவங்க என்ன பாடல்கள் தானே பாடியிருக்காங்க, கடவுளை பத்தி பாடல்கள் பாடியிருக்காங்க, இலக்கியத்தை பத்தி பேசியிருக்காங்க, பாடியிருக்காங்க. இது எல்லாமே இது சார்ந்து தானே. இவங்க கவிஞர்களோடையோ இல்லை இந்த சித்தர் பெருமக்களோட இந்த அறிஞர்களோட வேலை என்ன, இதுதானே. இப்போ அவர் இங்கேருந்து வந்தவர் இங்கே தமிழை பற்றி இவ்வளோ பாடியிருக்கார், தமிழில் இருக்கிற அறிவியலை பற்றி பேசியிருக்கார். இன்னொன்று என்னென்னா, இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு தான். இவர் மேலே வீரமாமுனிவர் மேலே எனக்கு ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது. இப்போ இவர் தமிழுக்கு இவர் தோன்றாற்றன, இவருக்கு இங்கே வரும்போது ஏன் இவருக்கு இவ்வளோ ஞானம் இருக்கு, எதுக்கு இவருக்கு இவ்வளோ இந்த தமிழ் மேலே பிடிப்பு வரணும்? அப்போ இங்கே ஏதோ ஒரு செல்வம் இருக்குது, ஏதோ ஒரு ஒன்று அவரை ஈர்க்குது இல்லையா? அப்போ அந்த விஷயத்த நம்ம யோசிக்கணும் இல்லையா? எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஆங்கிலேயர் நம்ம நாட்டை நம்மக்கிட்ட இருக்க பொருட்செல்வத்தையும் தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் அடிச்சுட்டு போயிட்டான், கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், அதுக்காகத்தான் வந்தானே. அது ஒரு மூடத்தனமான ஒரு வாதம். அது கிடையவே கிடையாது. அவன் இங்கே வந்தது முதல் என்ன இதுனா, அவனோட நோக்கம் என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் வீரமாமுனிவர், இது மாதிரி இன்னும் ஒரு சில இது இங்கே இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு இங்கே இருக்க தமிழ் குடியோட அறிவு சொத்துங்கிறது இந்த ஏட்டு, நாம அவங்க சித்தர் பெருமக்கள் எழுதி வச்ச ஏட்டுங்கிறது தேவைப்படும். இதைத்தான் அவனோட முதல் நோக்கமே. இங்கே இதுக்காகத்தான் வந்தான், இதை எடுத்துட்டு போனான். இப்போ இந்த விஷயத்தை அவன் கொண்டு போறான். நம்மக்கிட்ட ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்த வந்ததுக்கு நம்மளோட சொத்து கிடையாது, நம்மளோட அறிவு சொத்தை தான் அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு தான் வந்தான். அதுல இருந்து தான் இந்த வீரமாமுனிவரோட கதை. இன்னும் இதுல உள்ள டெப்தா போங்க, இதை தேடினா தானே எல்லா விஷயமும் தெரியும். இப்போ இந்த மாதிரியான ஒரு சில விஷயம், இப்போ இவங்களுக்கு அறிவியல் இருக்கா, அவங்களுக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிறாங்க இல்லையா? எல்லாத்தோடையும் பெரிய அறிவு யாருன்னா, மூத்த குடி முதல் குடி யாருன்னா தமிழ் குடி தான். அப்போ இவங்கிட்ட இருந்து தானே எல்லாமே வந்திருக்கணும். ஒருத்தனுக்கு அறிவியல் வருது, அறிவு வருதுன்னா அப்போ அந்த அறிவியலுக்கு முன்னாடி இந்த ஆன்மீகங்கிறது இங்கிருந்து தானே விதிக்கப்பட்டது. அப்போ இங்க ஒரு விஷயத்த என்ன சொல்ல வராங்க, இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா, மேட் இன் ஜெர்மனி கண்டுபிடிச்சது, அது கண்டுபிடிச்சது. முதல்ல இந்த துத்தநாகம், மயில் துத்தநாகம்னு ஒன்று இருக்கு, சரியா? காப்பர் சல்பேட்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரயில் வண்டி முதல்ல நீராவி என்ஜின் வண்டி தான் ஓடிட்டுருக்கோம், தெரியுங்களா? இதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னு யாருக்கா தெரியுமா? இதை எப்படி கண்டுபிடிப்போம்? இன்றைக்கி மயில் துத்தநாகத்தை நாங்கள் எதுக்கு பயன்படுத்தோம்னா, ஆன்மீகத்தில் இந்த பாதரசத்தை கட்டுறதுக்கு ஒரு சில விதைகளுக்கு அதுக்கு பயன்படுத்தும். இது அப்போவே கண்டுபிடிச்ச வித்தை, இன்றைக்கி நேற்று கிடையாது. அவன் சித்த காலத்தில் அப்போ கண்டுபிடிச்ச வித்தை. என்ன ஆகுனா, அது நீராவி என்ஜினை சூடு. இந்த விஷயத்தை பார்த்து தான் அவன் நீராவி என்ஜினை கண்டுபிடிச்சான். இந்த மாதிரி 1000 விஷயங்கள் சொல்லலாம். காப்பர் சல்பேட்டே பார்த்தீங்கன்னாக்கா, மயில் துத்தநாகம் அது ஒரு பெரிய விஷம், சரிங்களா? அதை நம்ம சுத்தி பண்ணி தான் நாங்கள் ஒரு மணியாவோ பாதரச மணியாவோ நாங்கள் போட்டுக்கிறோம். அந்த மாதிரி நிறைய நம்ம பழனி முருகன் கோயில் இருக்கிறது நவபாசானங்கள் ஆன சிலை தான். அந்த பாசானன்னா மிகப்பெரிய கொடிய விஷம். அந்த விஷத்தையும் கட்டி அதோட விஷத்தன்மையை தூய்மைப்படுத்தி சுத்தி பண்ணி அதுக்கு ஒரு சக்தி கொடுக்குற அளவுக்கு ஒருத்தனுக்கு அறிவு இல்லையா? அந்த அறிவுக்கு எங்கே தேவைப்படுதுன்னா, அந்த ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயம்தான்
அதை நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் இப்போ நிறைய விஷயத்தை நான் இதுக்குள்ளே சொல்லிட்டு போகலான்னா ஒரு 10 நிமிஷத்தில் பேசும்போது ஒரு சில எடுத்துக்காட்டு தான் என்ன மாதிரி சொல்ல முடியுது. இவங்க என்னன்னா இந்த இப்போ இவங்க பொய், சித்தர்கள் பொய், மாந்திரிகம் பொய், இதெல்லாம் பொய்ன்னு சொல்றதுக்கு ஏன் இந்த மாதிரியான அறிவியல் பெருமக்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கண்ணோட்டம். இதுக்கு மேலே இன்னும் இதை பற்றி விவாதிக்கணும், இல்லை இவங்கள நீங்கள் ஆனால் அந்த பேரை வச்சு இன்னைக்கு ஸ்கேம் பண்ணுறாங்களா இல்லை ஏமாத்துறாங்களான்னா அது உண்மைதான். அதில் நான் 100% இல்லை ஏமாத்தலை அப்படின்றேன். ஒரு இங்கே இருக்க மாந்திரிகமோ இல்லை ஆன்மீகமோ எதுக்கானது ஒரு மனிதனோட வாழ்வியலில் ஏற்பட நன்மை தீமைக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஆன்மீகம் மாந்திரிகத்துக்கெல்லாம் சித்தர்கள் தான் வழிகாட்டியா? இப்போ பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டாக்கா சித்தர்கள்னு ஒரு விஷயத்த நம்ம சொன்னாக்கா எல்லாருக்கும் எளிதில் போய் தெரியுது, கிடைக்குது, அந்த விஷயம் கிடைக்குது. இப்போ சித்தர்கள் காலத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஆன்மீகம் இல்லையா, இல்லை இந்த மாதிரியான மாந்திரிகம் இல்லையா, இல்லை மூலிகை வித்தை இல்லையா, இல்லை தெய்வ வழிபாடு இல்லையானா அப்போ அங்கே ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா. அப்போ இவங்க சித்தர்களை தான் இந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நின்றுது. இப்போ முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். சித்தர்கள் காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்ததா இல்லையானா இருந்தது. ஆதி மனிதனுக்கு கடவுள் வழிபாடுங்கிறது எங்கேருந்து வந்ததுன்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பயங்கர ஒரு விஷயத்துல இருந்து தான் பக்திங்கிற ஒரு விஷயமே வந்தது. பக்திங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான் ஒழுக்கங்கிற ஒரு விஷயமே வந்தது. ஒழுக்கங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான் கட்டுப்பாடுங்கிறது வந்தது. இது இத்தனையும் இங்கிருந்து தான் வந்தது. ஏன் அப்படின்னா ஆதி மனிதருக்கு எதுவுமே அந்த ஒரு கட்டுப்பாடுங்கிறது ஒன்று இல்லை. அதை அவனை வழி நடத்துறதுக்கு இந்த இவ்வளவு வழிமுறை வந்தது. சரி, ஓகே. அப்போ இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நெறிமுறைப்படுத்தணும் இல்லையா. இப்போ யாருன்னா சித்தர்கள் காலத்துக்கு முன்னாடி குருமார்கள் இது இருந்தது, ரிஷிமார்கள் இருந்தாங்க, முனிவர்மார்கள் இருந்தாங்க. அதாவது அப்போ இருந்த ஒரு குழுவாக தானே இருந்தாங்க. ஒரு கூட்டத்துக்கான தலைவன். அப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த ஊருக்கான தலைவன் இல்லை அந்த கிராமத்துக்கான தலைவனுங்கிற மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம ஏன் முருகனை ஒரு தலைவன் கடவுளுங்கிற கான்செப்டில் சிலர் கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி நான் என்ன சொல்லுவேன்னா முருகனை பொறுத்த வரைக்கும் முருகன் ஒரு இனத்துக்கான தலைவன். அவன் ஒரு சித்தன், அவ்வளோதான். அவன் ஒரு இனத்துக்கான தமிழ் குடிக்கான மூத்த தலைவன் அவன். இப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக இந்த காலகட்டத்தில் முனிவர்களும் சரி, குருமார்களும் சரி, ரிஷிகளும் சரி, இவர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்களேன், இப்போ இவங்கெல்லாம் என்ன வெற்றியை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறீங்க. இந்த நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாரும் வீட்டுக்கு பக்கத்துலையும் இருக்கும் குப்பை மேனி செடின்ட்டு. அது என்ன வித்தை பண்ணுன்ட்டு இன்றைக்கி யாருக்காவது தெரியுமா? நீ சயின்ஸ்னு இதை படித்த அதாவது தியரியில் எழுதியிருக்கணும். இங்கிலீஷ் மெடிசனை வாங்கி நான் என்னோட இது நம்ம தேமலில் சருமம் சார்ந்து வர நோய்க்கு நான் இந்த அதாவது ஆயில்மெண்ட் போட்டால் தான் எனக்கு சரியாகும், இல்லை இந்த இதை போட்டால் தான் சரியாகும்னு நீ ஊராக பல பேர் சுற்றிட்டு இருக்கானுங்க. அதுக்காக நான் மெடிசனை சயின்ஸை நான் தப்பு சொல்ல நான் சொல்கிறேன். இங்கே உன் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஒரு குப்பை மேனியோட சாறு என்ன பண்ணும், நமக்கு சருமத்தில் வர்றதுக்கு உண்டான நோயை எந்த அளவுக்கு சரிப்படுத்தும் அப்படிங்கிறது அந்த குப்பை மேனி. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? குப்பை மேனினா என்னென்ன பல பேருக்கு தெரியாது. அப்போ அந்த குப்பை மேனியோட சாறு நம்மளோட தேகத்தில் இருக்கிற ஒரு சில நோய்க்கு உண்டான தீர்வாக இருக்கு. சரி, இது நோய்க்கு தான் தீர்வா அப்படின்னாக்கா அப்போ இது இந்த மாந்திரிகத்தில் இது வேலை செய்யுமா? இது என்ன ஒரு வசீகரத்தை கொடுக்கும். இப்போ இப்போ இன்னைக்கு பல பேர் கடன் 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 சொல்லி சுத்திட்டு இருக்கானுங்க. இப்போ கடன்னா எப்படி வந்துடும்? கடனுக்கு எந்த தெய்வமாவது நிற்குமா? இன்னைக்கு கடனுக்கு பல பேர் பரிகாரம் சொல்லியிருக்காங்க. எந்த தெய்வமும் கடனுக்கு பரிகாரம் சொன்னதை கொடுத்ததா சரித்திரம் கிடையாது. கோயிலுக்கு ஓடினாக்கா கடன் தீர்ந்தணுமான்னு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் எப்பவுமே கடனுக்கான பரிகாரம் எத்தனையோ பேர் என்கிட்ட கேட்பாங்க. நான் கடனுக்கான பரிகாரமாக பணத்துக்காக எந்த சம்மந்தப்பட்ட வேலையை நான் செய்கிறதே கிடையாதுப்பேன். இப்போ சிலருக்கு சரி ஒரு வசீகரத்தன்மை வேணும், ஒரு ஈர்ப்புத்தன்மை வேணும்னா குப்பை மேனி செடியை காப்பு கட்டி நீங்கள் அதை வேறு அறாமல் எடுத்து வீட்டில் வச்சு நம்ம ஒரு சிகப்பு துணியில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எல்லாம் சம்மந்தப்பட்ட நீங்கள் ஒரு இறை வழிபாடு நீங்கள் செய்யும்போது உங்கள் குலதெய்வத்தை வேண்டும் போதோ உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேணுமோ அங்கே ஒரு சிவப்பு துணியில் வச்சுட்டு நீங்கள் அந்த வஸ்திரத்தில் வச்சு அதுக்கு ஒரு பொட்டு வச்சு நீங்கள் அதை டெய்லி தினமும் வழிபாடு செய்யுங்க. உங்களோட அந்த கடன் பிரச்சனை, பண பிரச்சனைன்னு சொல்லிங்களா, உங்ககிட்டயே ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கு. நான் இது ஒரு இது வேற எங்கன்னா ஒரு பிற்போக்குத்தனத்தை எழுதிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குது, ஒரு வசீகரத்தன்மை இருக்குது. குப்பை மேனி செடியில் அவ்வளோக்கு இருக்குது. மோகினி வசியம் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் அந்த பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா குப்பை மேனி வேறு தாயத்தில் போட்டிருப்பாங்க. ஏன்னா அதுக்கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். நம்ம போகிற காரியம் நடக்கும், நம்ம நினச்ச காரியம் நடக்கும். இந்த மாதிரியான சரி, ஓகே. இதை இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்கா
இன்னைக்கு சில பேருக்கு எனக்கு வசீகர தன்மை இல்லை, எனக்கு நான் இதையே சொல்லி இப்போ நான் சிரிப்பில்லையே, இப்போ நான் ஒருத்தர் இன்னைக்கு அவர் 3 பேருக்கு சொல்லி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா செந்நாயுருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி இருக்கு. இந்த செந்நாயுருவி என்ன பண்ணுவோம், அந்த செந்நாய் நான் பொதுவான ஒரு இதை சொல்லலாம். இதை வந்து இதில் எனக்கு என்ன இப்போ இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ இங்கே இருந்து மீடியாவிலேருந்து ஒரு சினிமா ஃபீல்டுக்கு போகணும், இன்னும் எனக்கு வசீகர தன்மை வேணும் அப்படின்னாக்கா ஒரு 48 நாள் செந்நாயுருவியோட வேரில் தினமும் பல்லு விளக்குங்க. செந்நாயுருவி உங்களோட முகப்பொலிவும் சரி, உங்களை பார்க்குறவங்க உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட பழகணும்னு ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும். இதை வந்து தப்பான இதுக்கு கொண்டு போக வேண்டாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போது இந்த செந்நாயுருவி ஒரு வசீகர தன்மையை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா, இன்னொன்று என்ன, சைடு எஃபெக்ட்டை கொடுக்கும். சைடு எஃபெக்ட்னா ஹீட்டை கொடுக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுவோம். அதை உடனே போய் தேடி போயிட்டு எதோ ஒன்று வாங்கிட்டு அப்புறம் அதனால் இவர் சொன்னார் அப்படின்னு இது புரிதலுக்காக நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். செந்நாயுருவிங்கிறது ஒரு வசீகர தன்மையை கொடுக்கும், ஒரு முகப்பொலிவை கொடுக்கும், நம்மக்கிட்ட ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும். இப்போது இந்த மாதிரியான விஷயத்த நம்ம முன்னாடி இருந்தவங்க சொல்லிட்டு போயிருக்கேன். சரி இதுக்கு சரி இதெல்லாம் இருக்கு, இதை ஆவணப்படுத்தணும், இல்லைன்னா இதை ஆராயணும், ஒருத்தனுக்கு கொடுத்தா வேலை செய்ய தெரியணும் இல்லையா? இந்த விதையை நம்ம சித்தர் பெருமக்கள் ஆவணப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு வந்து இவங்க என்ன கேட்குறானுங்க, தியரி எடுத்துங்க, நீங்கள் இங்கிலீஷில் எழுதுனீங்களா, இன்னைக்கு இத்தனை பக்கம் இது இருக்கா, பிஹெச்டி முடிச்சிடலாங்க. அன்னைக்கு எந்த படிப்பு இருந்தது? சித்தர் படிப்பு தான் இருந்தது. அவனும் ஓலைச்சுவடியில் தான் எழுதி வச்சாங்க. நான் அந்த பலமுறை நான் கொடுக்குறது, இங்கே நம்மளோட அறிவு செல்வம் இந்த ஏட்டுகளை திருடிட்டு போகிறதுக்கு தான் இந்த நாய்ங்க வந்தது, மற்றபடி வேற எதுக்காகவும் இங்கே வரல. இந்த இத்தனை விஷயம் இங்கே கொட்டி கிடைக்குது, இத்தனை விஷயத்தை நம்ம ஆளுங்க கற்றுக் கொடுத்துருக்கான். இப்போ ஏன் இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு உப்புனால, அதாவது உப்பும் சரி சாம்பலும் சரி, முதல்ல கிராமப்புறங்களில் போனீங்கன்னாக்கா உப்பும் சாம்பலும் செங்கலை போட்டு தான் பல்லு விளக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஏதாவது பல்லு நோய் வந்ததா? நான் அதை பிற்பக்கத்தனமா நான் பண்ணல. அப்போது இன்னைக்கு இருக்க பேஸில் வந்து உப்பு இருக்கா, இது சாம்பல் இருக்கா அப்படின்னு கேட்குற நிலைமை வந்துச்சு. அப்போ எங்கே யார் முற்போக்குத்தனம் பேசினவங்க பிற்போக்குத்தனத்துக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே உண்மை இருந்தது, பிரச்சனைக்கான தீர்வு இருந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. இப்போது இதெல்லாம் வந்து ஆவணப்படுத்தினது யாருன்னா சித்தர் பெருமக்கள். அதை இப்போ சித்தர் பெருமக்கள் நான் ஏன் குறிப்பிட்டேன்னா, இவங்கெல்லாம் ஒரு ஆராய்ச்சியாளர்கள். அவங்க என்னன்னா ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு விஷயம் இது நடக்குதான்னு இது பண்ணுறதுக்கோ அவங்க பண்ணவங்க, இதெல்லாம் ஞானம் பெற்றவர்கள். இங்கே ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எனக்கு இப்போ என்னை சார்ந்து ஒரு சிலர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, சித்தர்னு உங்களுக்கு எப்படி பேர் வந்தது, நீங்கள் எப்படி சித்தர்னு பேர் வச்சுட்டீங்க, நீங்கள் என்ன இந்த காலத்தில் சித்தர்கள் இருக்க முடியும்? முதல்ல புரிஞ்சுக்கணும், சித்தர்னா ஒரு பெரிய மகுடம் கிடையாது. அது ஒரு பெரிய மகுடமாக, அது ஒரு குறிப்பிடறதுக்கு உண்டான ஒரு வேல்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு பேர் இருக்குன்னா அந்த பேருக்கு உண்டான ஒரு அடைமொழி. இப்போ சித்தருங்கிறவங்க யார்? அறிவுங்கிறது என்னன்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை பகுத்து ஆராய்வதற்கு. இங்கே பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அறிவும் ஞானமும் ஒன்று நினச்சிக்கிறாங்க. கிடையாது. அறிவுங்கிறது வேற, ஞானங்கிறது வேற. ஞானங்கிறது என்ன? ஒரு விஷயத்தை உணர்வது. இப்போ கடவுள் இருக்கானா இல்லையா, இந்த விஷயத்தை உங்களால் அறிவால் ஆராய முடியுமா? அதை உணர்ந்தா தான் முடியும். இப்போ கரண்ட் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தொட்டு பார்த்துன்னு சாக்கடிச்சோம், இது தீ சுடுதா இல்லையானா அதை உணர்ந்தா தான் நம்ம முடியும். இங்கே சித்தர்கள் எதை நோக்கி அவன் பயணிக்கிறான்? ஞானத்தை நோக்கி. ஞானங்கிறது என்ன? கடவுள் யாரு? கடவுள்னா தன்னோட ஆன்மாவார். தன்னை எல்லா சித்தர் பெருமக்களும் ஞானத்தை தேடி பயணிக்கிறான். அந்த ஞானம்ங்கிறது என்ன? தான் யாரு, தான் எதுக்கான பிறவி, தன்னை பற்றி ஆராயறதுக்கும், அந்த இறைசக்தி சுப்பீரியர் பவர் இருக்கு இல்லையா, அந்த சுப்பீரியர் பவரை நம்ம அனுபவிக்கிறதுக்கு, அதை உணர்ந்தா தான் நமக்கு இங்கே கடவுள் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். அந்த கடவுளை உணர்றதுக்கு இந்த சித்தர் ஞானம் இல்லை சித்தரோட போக்குங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இந்த போக்கில் தான் போயிட்டுருக்கேன். ஞானத்தை தேடி போயிட்டுருக்கேன். ஞானம் எனக்கு தேவை. நான் யாருங்கிறது நான் உணர்ந்திருக்கேன். என்னோட சுப்பீரியர் பவரை எனக்கு யாருன்னா இந்த அம்மா, வராகி அம்மா. அந்த அம்மாவை உணர்றது, அந்த ஞானத்தை அடையிறதுக்கு நோக்கி நான் போயிட்டுருக்கேன். இதுதான் இது நிதர்சனமாக சித்தர்னா உடனே ரொம்ப சித்தர்னு இது பண்ணிக்கலாம். சித்தருங்கிறவன் ஒரு ஞானத்தை தேடுபவன், ஞானத்தை அடைந்தவன், ஞானத்தை அறிந்து கொள்ள முற்படுவோம். ஆன்மீகம் சார்ந்த பல கேள்விகளுக்கு மூட நம்பிக்கையை தாண்டி நிறைய பதில்களை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.